Hey, இன்னைக்கு ஒரு பிரீமியமான இயர்ஃபோன் பத்தி தான் பார்க்க போறோம். Sony WF1000XM3 அப்படின்ற இந்த மாடல் தான். ஒரு பெரிய ஹெட்ஃபோன்ல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சின்ன TWS ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆப்பிள் சாம்சங்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துருவோமா? அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள 5 பேருக்கு இந்த 5 இயர்ஃபோன் நான் கிவ் அவே பண்ண போறேன். இந்த கிவ் அவேக்கு நீங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோக்கு நல்ல எங்க வேணா நான் சொல்லுவேன். அதனால வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல அன்பாக்சிங் பார்த்துருவோமா? எல்லா TWS ஓட பாக்ஸ் மாதிரிலாம் இது இல்ல. கொஞ்சம் பிரீமியம் இயர்ஃபோன் அப்படின்றனால ஒரு பெரிய பொட்டியா தான் கொடுத்துருக்காங்க. Sony WF1000XM3 அப்படின்ற மாடல் இண்டஸ்ட்ரி லீடிங் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கா. அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் பில்டுன்னா வந்து அலெக்சா சப்போர்ட் இருக்கு. 360 ரியாலிட்டி ஆடியோ கொடுத்துருக்காங்களா. அது எல்லாத்தையும் செக் பண்ண போறோம். அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இதோட விலை வந்து 19990 ரூபாய் 20,000 ரூபாய் போட்டிருக்காங்க. ஆனா ஆக்சுவல் பிரைஸ் இது கிடையாது. இதை விட கம்மி தான். அந்த கம்மியான விலை என்னன்றத உள்ள சொல்றேன். பாக்ஸே பிரீமியம் குவாலிட்டியா இருக்குப்பா. என்னென்னமோ உள்ள கொடுத்துருக்காங்க. லுக் அட் தி இயர்ஃபோன். செம்ம பிரீமியமா பேக் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கே வேற லெவலா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 TWS கொடுத்துருக்காங்க. இதான் இந்த சோனியோட TWS. கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குல்ல. இதை பற்றி அடுத்து பார்க்கலாம். அப்புறம் இதுக்கான கேஸ். இது வந்து ப்ரௌனும் இல்லை கோல்டும் இல்லை. இந்த பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சாம்சங்லாம் வரும்ல, அந்த கலரில் செம்ம ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து இந்த கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோன் மட்டும் இல்லை, கேஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதை பற்றி அடுத்து பேசணும் நிறைய விஷயங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இயர்ஃபோனுக்கான இயர் டிப்ஸ் மொத்தம் ஒரு 6 டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் காதுக்கு வந்து எது செட் ஆகுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு 6 டைப்பில் இருக்குது. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோன் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 360 ஆடியோ ஃப்ரீ ட்ரையல் வந்து கொடுக்க போகிறாங்களாம். பின்னாடி வந்து கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த இயர்ஃபோனை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது, அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு இதெல்லாமே இருந்துச்சு. எப்பயுமே இந்த சோனி, ஆப்பிள், சாம்சங்கில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டிக்காகவே நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. அதுக்கேற்றாப்புல ப்ரைஸ் போனால் கூட பரவாயில்ல, எனக்கு அந்த குவாலிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி விரும்புவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி TWS தான் இந்த சோனியோட TWS. செம்ம பிரீமியமா இருக்கு. இந்த TWSல என்னதான் ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி லீடிங் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்களா. ஹெட்ஃபோன் ஒன்று பார்த்துருப்போம்ல சோனியில், WH1000XM3ன்ற மாடல். அதில் இருக்க அதே சிப் QN1E அப்படின்ற அதே சிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு HD நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுது. நம்ம சும்மா நடக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்றாப்புல அந்த ஆம்பியன் சவுண்ட் வந்து லைட்டாக கேட்குது. ரன்னிங் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஆம்பியன் சவுண்டும் கேட்குது, மியூசிக்கும் கேட்குது. சும்மா உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்றாப்புல நாய்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ஒரு நாய்ஸ் ஃப்ரீ சவுண்ட் வந்து நம்மளால கேட்க முடியுது. அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுது அப்படின்றதா இங்க ஹைலைட். வேற லெவல். இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் காமனா யூஸ் பண்றவங்களுக்கு காதரச்ச மாதிரி இருக்கும். சில பேருக்கு இந்த ஃளைட்ல போறவங்க, டிராவல் பண்றவங்கலாம் சுத்தி இருக்க நாய்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்றப்ப நீங்க கேட்கிற மியூசிக்கை மட்டும் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இந்த இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். நாய்ஸ் கேன்சலேஷனும் ஆன்ல இருக்கு. அப்போ ஒருத்தர் நம்மகிட்ட வந்து பேசுறாரு அப்படின்னா யூஸ்வலா மிச்ச இயர்ஃபோன்னா கழட்டிட்டு நம்ம பேசணும். ஆனா இந்த இயர்ஃபோன்ல இந்த மாதிரி லெஃப்ட் சைடு லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றதும் கேட்கும், ஆம்பியன் சவுண்டும் கேட்கும், பாட்டும் பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து கம்மியாயிரும். நம்ம பேசிட்டு இப்படி கையை எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆயிரும், பாட்டும் அதே சவுண்ட் லெவலுக்கு வந்துரும். அண்ட் இந்த இயர்ஃபோன்ல பார்த்தோம் அப்படின்னா 6 mm டைனமிக் டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஏன் இவ்ளோ பெரிய இயர்ஃபோனா வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் 6 mm இருக்கு. கேட்டா நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கோம் அது இதுன்னு சொல்றாங்க. சோ இதுக்கு வந்து DSEE அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்களா. டிஜிட்டல் சவுண்ட் என்ஹான்ஸ் என்ஜின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா. இதனால சவுண்ட் வந்து ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தரும் சொன்னாங்க. உண்மையிலேயே தந்துச்சு. எந்த அளவுக்கு நான் ஒரு பாட்டு கேட்கிறப்ப, படம் பார்க்கறப்ப டீடைலிங், அங்க கொஞ்சம் தூரத்துல கேட்கிற சவுண்ட் எல்லாமே அது கூட நல்ல தெளிவா டீடைலா கேக்குது. அண்ட் வோக்கல்ஸ், ஹை, பேஸ், மிட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தெளிவா கேட்டுச்சு. சவுண்ட்ல எந்த குறையுமே என்னால இந்த இயர்ஃபோன்ல சொல்ல முடியல. அஃப்கோர்ஸ் சோனி இயர்ஃபோன் அதுக்கேற்றாப்புல டியூனிங்கும் பக்காவா தான் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி தான் சவுண்ட் வேற லெவல். இது மட்டும் இல்லாம சில ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்றப்ப நம்ம மண்டைக்குள்ளேயே அந்த பாட்டு ஓடுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எஃபெக்ட்ல 360 எஃபெக்ட்ல நம்மளால ஆடியோ கேட்க முடியும். கேமிங்லயும் அந்த ஆடியோ டிலே இருக்க மாதிரிலாம் பெருசா ஃபீல் ஆகல. சவுண்ட் குவாலிட்டி ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. 6 mm தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால ரொம்ப மொக்கையெல்லாம் இல்ல, வேற லெவலா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. சோனியோட அந்த டியூனிங்கும் சூப்பரா இருக்கு. அண்ட் கால் பேசுறதுக்கும் டூயல் மைக் கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் கசகசன்னு ஒரு ஏரியால இருந்தாலும் அதை சுத்தி இருக்க நாய்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி எனக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி அவங்க பேசுறதும் தெளிவா கேக்குது. அண்ட் நான் பேசுறதுமே அந்த மைக் வந்து கரெக்டா கேப்சர் பண்ணி தெளிவான ஒரு ஆடியோ கொடுக்குது. ஸோ கால் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. அண்ட் எல்லா TWS மாதிரி இதுலயும் டச் கண்ட்ரோல் இருக்கு. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா இங்க டச் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடு வந்து சிங்கிள் டேப் பண்றப்ப நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, ஆம்பியன் சவுண்ட் வந்து ஆன் பண்றது, ஆஃப் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா பிளே பாஸ்
பாஸ் பண்றது, கால் அட்டெண்ட் பண்றது, கட் பண்றது, அண்ட் அடுத்த சாங்க்கு ஃபார்வர்ட் பண்றது, பேக்வர்ட் பண்றது, இது எல்லாத்தையுமே டபுள் டேப், ட்ரிபிள் டேப், லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட், சிரி, அமேசான் அலெக்ஸா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். பில்ட்-இன் அலெக்ஸா சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. உங்க வீட்ல அந்த ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்லாம் வச்சிருக்கீங்க, அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா உங்க இயர்ஃபோன் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வாய்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து ஐபோன் தான் வச்சிருக்கேன், நீங்க வந்து ஒரு ஆண்ட்ராய்டு வச்சிருக்கேன், எனக்கு சிரி தான் வேணும், கூகுள் அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதனால நம்மளுக்கு என்னப்பா யூஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது क्वेश्चन கேக்குறப்ப அதை ஆன்சர் பண்ணும். அப்படியே இல்லையா உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்ககிட்ட இருந்து இந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத மெசேஜோட படிச்சு காட்டும். அதுக்கு ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா லாங் பிரஸ் பண்றப்ப நம்ம என்ன மெசேஜ் ரிப்ளை பண்றோமோ அதுவே டைப் பண்ணி அதுவே சென்ட் பண்ணிடுது. இது நார்மல் மெசேஜ் ஆப் மட்டும் இல்ல, வாட்ஸ்அப்லயும் நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணுது. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் பாத்தீங்கன்னா ஆப்பிள்ல கூட நான் பார்த்ததில்ல, அதெல்லாம் இந்த இயர்ஃபோன்ல கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்மளால கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு ஆப் வந்து கொடுத்திருக்காங்க, Sony Headphone Connect. இந்த ஆப்ல இந்த இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பேட்டரி இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அப்டேட் வருது அப்படின்னா அப்டேட் வந்து செக் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த டபுள் டேப், ட்ரிபிள் டேப், இந்த டச் கண்ட்ரோல் வந்து நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த ஆப்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னும் இந்த இயர்ஃபோன்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வியர் டிடெக்ஷன் இருக்கு. இதான் எல்லா இயர்ஃபோன்லயும் இருக்குல்ல, என்ன ஓவரா பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா மிச்ச எல்லா இயர்ஃபோன்லயுமே காதுல வந்து இயர்ஃபோனை கலட்டினோம்னா நம்ம பார்க்குற வீடியோவோ ஆடியோ வந்து ப்ளே பாஸ் ஆகும், அதான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ப்ராக்சிமெட்ரி சென்சாரை யூஸ் பண்ணி நம்ம இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத அதுவே டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். திருப்பி எப்போ காதில் எடுத்து வைக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இயர்ஃபோன் ஆன் ஆகிக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக கனெக்டும் ஆகிக்கிறோம். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கு. ஸோ அந்த ரிலையபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு, எந்த இஷ்யூவும் கிடையாது. இதனால பேட்டரியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயர்ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம், இன்னொரு இயர்ஃபோன் யூஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருக்கும். அப்போ இன்னொரு இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்டரிக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேபிளான கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல, அதுக்கு கனெக்டிவிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் எல்லா இயர்ஃபோன் மாதிரி இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுல NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்க போன்ல NFC இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல டேப் பண்றப்ப ஈஸியா உங்களோட இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணிக்க முடியும். நிறைய இயர்ஃபோன்ல NFC கிடையாது, ஆப்பிள் ஏர்பாட்ஸ்ல கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல NFC கொடுத்துருக்காங்க. NFC போன் வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5000 ரூபாய் இயர்ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல தான் போன் வச்சிருப்பாங்க. அப்போ NFC இருந்துச்சுன்னா ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 90 நிமிஷம் வரை இந்த இயர்ஃபோனை யூஸ் பண்ணலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வர ஒரு 3/4 மணி நேரம் அவ்வளவுதான் யூஸ் பண்ண முடியுது, பாதி தான் வருது. இயர்ஃபோனை நான் கண்டினியூவா யூஸ் பண்றப்ப நாய்ஸ் கேன்சலேஷன்ல ஒரு 1.5 படம் பார்த்தேன், அதாவது ஒரு 3.5 மணி நேரம் பார்த்திருப்பேன். நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு 4.5 மணி நேரம் யூஸ் ஆச்சு. அவங்க சொல்ற அந்த 6 மணி நேரம் அப்படின்ற கணக்கெல்லாம் இல்ல, ஒரு 4.5 மணி நேரம் பேட்டரி தான் இதுல இருக்கு. அது ஓகே தான். அண்ட் கேஸ்மே பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்றபடி 3 தடவை சார்ஜ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா நான் டெஸ்ட் பண்ண வர ஒரு 2 தடவை, 2.25 தடவை. அதனால 2.25 அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி தடவை சார்ஜ் பண்றப்போ ஒரு காவாசி தான் சார்ஜ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா கேஸ்லயும் சார்ஜ் இல்ல, இதை போய் சார்ஜ் போடுங்கன்னு சொல்லிடுது. ஸோ பேட்டரி அவங்க சொன்னதோட கம்மியாக தான் இருந்துச்சு, ஓகேவான பேட்டரி தான். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே இந்த இயர்ஃபோன்ல இருக்க பாசிட்டிவ். என்னெல்லாம் நல்லா இல்லை, என்னெல்லாம் ஒரு கடுப்பேற்றுற ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர்ஃபோனை காதில் மாட்டுறப்ப ஃபிட்டிங் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. நம்ம ஒரு ரன்னிங் போகிறோம், ஜாகிங் போகிறோம், சும்மா தலையாட்டுறோம் அப்படின்னாலே இந்த இயர்ஃபோன் கீழே விழுந்துருது. ஒரு பெரிய இயர்ஃபோனை காதில் மாட்டிருக்கோம், வெயிட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கலாம், ஆனால் நிறைய டெக்னாலஜி கொடுத்துருக்கோம், அது இதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கலாம். இயர்ஃபோன் மட்டும் இல்லை, இதோட கேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு தான். அதனால் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. பேண்ட்டுக்குள்ள வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைஸில் வந்து தெரியுது. பார்க்க என்னமோ லைட்டாக ஒரு ஆக்வர்ட் ஃபீல் இருக்கும், லைட்டாக காலில் என்னமோ கட்டி வந்த மாதிரி இருக்கும். ஸோ சைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். கேட்டா பேட்டரி நாங்க அதிகமாக கொடுத்துருக்கோம் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுலையுமே சைஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். அப்புறம் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்னது ஒன்று, இருந்தது ஒன்று, அதை விட கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு ஓகேவான பேட்டரியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக அது டிசப்பாயிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் டிவியோட கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோனில் லைட்டாக விட்டு கேட்குற மாதிரி இருக்குது. நான் என்னோட சிஸ்டம்லையோ மொபைல்லையோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இஷ்யூ இல்லை. ஆனால் டிவியோட யூஸ் பண்ணுறப்ப லைட்டாக அந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து போகுது. இதனாலே ஏதாவது படம் பார்க்குறப்ப காதில் வந்து கழட்டி போட்டு வெறுதாவே பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி கடுப்பாயிடுது. ஸோ இந்த மாதிரி சின்ன இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோனில் நான் யூஸ் பண்ண வர இருக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்து இதோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா பாக்ஸில் இருக்கிறது 19,990 ரூபாய், 20,000 ரூபாய். ஆனால் ஒரிஜினல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் 15,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ 15,000 ரூபாய்க்கு இந்த இயர்ஃபோனில் என்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் லெவலுக்கு அப்படின்னு இல்லை, ஆப்பிளுக்கும் சாம்சங்குக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியேட் அந்த லெவலுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. சோனியில் எப்பயுமே நல்லா தான் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ், நிறைய புது டெக்னாலஜி, NFC சப்போர்ட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்றதையும் நீங்களே முடிவு பண்ணுங்க. அண்ட் கடைசியா கிவ் அவே. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாம் 5 பேர் தான் இந்த இயர்ஃபோன் வந்து கொடுக்க போறேன். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ண வேணாம், கமெண்ட் பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், எங்கேயும் கீழே லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணு, அதெல்லாம் வேணாம். எப்பயும் போல தான் ஒரு மரம் இல்லை 2 மரம் நடணும். அதை வீடியோ எடுத்து உங்களோட பேர் என்ன ஊர், என்ன மரம், என்னைக்கு தேதியில் நட்டீங்க அப்படின்றத வீடியோ எடுத்து நம்மளோட Facebook, Instagram, Twitter ஏதாவது ஒன்றில் டேக் பண்ணுங்க. அதில் ரேண்டமாக 5 பேரை சூஸ் பண்ணி இந்த இயர்ஃபோனை கிவ் அவே பண்ண போறேன்.
தயவு செஞ்சு ஃபோட்டோவை அப்டேட் பண்ணாதீங்க, அது செல்லாது. முடிஞ்ச அளவு நீங்கள் நடுற மரத்தை கவனிச்சுக்கோங்க, பராமரிங்க. அதுக்காக தான் மரமே நட சொல்கிறோம், இந்த இயர்ஃபோனுக்காக இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச அளவு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த கிவ்வேல கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டவங்களும் அந்த மரத்தை கவனிச்சுக்கோங்க, பராமரிங்க. சும்மா நட்டுட்டு அப்படியே விட்டு போயிடாதீங்க, இது என்னோட வேண்டுகோள். ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி கிவ் அவே போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் மரம் நடட்டும். ஸோ அதுக்காக தான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட ஒரு செம ப்ராடக்ட்டோட நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.